என் நெசவாளர் மக்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் அன்னையாக, உங்கள் சகோதரியாக, உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், 2026 உங்கள் அத்தனை பேருடைய பேராதரவோடு நமது ஆட்சி நகரும் போது உண்மையாக முதல் முக்கியமான கையெழுத்து நெசவாள மக்களுக்காக, உங்களுக்காக நான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுப்போம். என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர், அவரை தான் நம்ம இழந்துட்டோம். இனியும் நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்க வீட்டு பொண்ணா நான் வந்திருக்கேன். நான் யாருக்காக இங்க வந்திருக்கேன்? என் நெசவாள மக்களுக்காக தான் இன்னைக்கு சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் உங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து நெசவாளர்கள் பசியும் பட்டினுமாக நீங்க எல்லாம் அவஸ்தப்படும் போது திமுக பிரியாணியும் அதிமுக கஞ்சி தொட்டியும் திறந்தாங்க. ஆனா கேப்டன் என்ன செய்தார்? நீங்கள் நெய்த அந்த சேலையும் வேட்டியும் 10 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த துணிகளை இலவசமாக கொடுத்து உங்களை கௌரவமாக கேப்டன் காப்பாற்றினார். உங்களுக்கு கஞ்சி தொட்டியும் தரல, உங்களுக்கு பிரியாணி போடுறனும் தலைவர் ஏமாத்தல. ஆனா உங்களை மதித்து, உங்களை கௌரவமாக, நீங்கள் செய்யும் தொழிலை மதித்து, நீங்கள் நெய்த துணிகளை வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஏழைகளுக்கு அதை இலவசமாக கொடுத்த ஒரு உன்னத தலைவர் கேப்டன் அவர்கள் என்பதை நீங்க யாருமே இங்க மறந்துடக்கூடாது சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லஞ்சம் ஊழல் பெருத்து போயிருக்கிறது. ஒரு பக்கம் சேவை வரி, ஒரு பக்கம் கட்டண வரி உயர்வு, ஒரு பக்கம் ஜிஎஸ்டி, ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் கார்பரேஷன் டாக்ஸ் அதிகமாயிருச்சு, விலைவாசி உயர்வு, லஞ்சம் ஊழல், வேலையில்லா திண்டாட்டம். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை திறந்து தமிழகத்தை போதை தமிழகமாக மாற்றிய ஒன்றுதான் இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய சாதனையை ஒழிய வேற எதுவுமே இல்லை. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கஞ்சாவும் பெத்தமெட்டமின் போன்ற பொருட்களும் டாஸ்மாக் நிறைய இருக்கு. மக்களுக்கு வேலை இல்லை. அதனால திமுக அரசே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி உடனடியாக இந்த ஜவுளி பூங்காவை கொண்டு வந்து நெசவாளர்கள் வாழ்க்கையில மாபெரும் ஒரு வெற்றியை நீங்க தரணும். இல்லை என்றால் அத்தனை மக்களையும், ஒட்டுமொத்த தமிழக மக்களையும், நெசவாளர்களையும், விவசாயிகளையும், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக திரட்டி 2026 மாபெரும் ஒரு புரட்சியை செய்து மக்கள் ஆட்சியை நிச்சயமாக கொண்டு வந்து லஞ்ச ஊழலுக்கு இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சியாக கொண்டு வருவோம். அதற்கு மக்களாக நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். துணை நிற்பீங்களா? 2026 ஓட்டு போடுவீங்களா? வாட்டருக்கும் பீருக்கும் 100க்கு சோறுக்கும் அடிபடிய கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தொழிலை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறீங்க. அவங்க சொல்கின்ற பொய்யான வாக்குறுதியை நம்பி மீண்டும் மீண்டும் நீங்க யாரும் ஏமாறக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மழை வெள்ளத்தால அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் நிதி தரல, விவசாயிகளுக்கும் நிதி தரல. எது கேட்டாலும் மத்திய அரசு மேல குறை சொல்றாங்க. அப்ப இந்த வரி வசூலிக்கின்ற வரி எல்லாம் எங்க போகுது? அப்ப திமுக மத்தவங்களை நம்பிதான் பிழைக்குதுன்னா நீங்க ராஜினாமா செய்து